அட என்னங்க மாமா கூலிங் கிளாஸ் போட்டு இன்னும் இப்படி சிரிச்சிட்டு படுத்துட்டு கிடக்குறீங்க? இங்க பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் நிம்மதியாக தூங்கணும் கொஞ்ச நேரம். அதனால தான் மனசும் ரிலாக்ஸ் ஆக்கணும், என் கண்ணும் கூலிங்காக இருக்கணும் தான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறேன். சரியா? பக்கத்து வீட்டுக்காரனை போய் பாரு, மல்லிகாலும் அவன் கோபாலும் பொண்டாட்டி என்னம்மா கொஞ்சம் தெரியுமா மொட்டை மாடியில. அட நானும் தாண்டி கூப்பிட்ட மல்லிகாவை, அவன் நான் கொஞ்சத்துக்கு வரமாட்டேன்ட்டா. தான் பொண்டாட்டியை ஃபர்ஸ்ட் கொஞ்சறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அடுத்தவன் பொண்டாட்டியை மட்டும் உனக்கு கொஞ்சறதுக்கு உனக்கு டைம் இருக்கா? ஏங்க மாமா ஒரு நாளாச்சு செல்லம் தங்கம் பட்டு வைரம் டாலிங் என்னைக்காச்சும் இது மாதிரி கூப்பிட்டுக்கிறீங்களா? என்னைக்கு பாரு மீனா அதை எடுத்துட்டு வா, மீனா இது கொண்டு வா, மீனா இது எடுத்துட்டு போ, இதே தானே சொல்றீங்க. வேற ஏதாச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? உன்னைய தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டதுங்கிறேன். உன்னை எப்போனாலும் கூப்பிட்டுக்கலாம், எப்போனாலும் கொஞ்சலாம், என்னன்னாலும் வேலை வைக்கலாம். அதே அடுத்தவங்க பொண்டாட்டின்னா டைம் கிடைக்கும் போது தானே கூப்பிட முடியும். எல்லாம் அப்படியே சொன்னாங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ளையெல்லாம் நம்பாத, அவங்கெல்லாம் ஐடியில எல்லாம் நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேனே, நான் படிக்காத கூமட்டியாக்கிறதுனால தான் நீ இப்படி என்னை ஏமாத்திட்டேன். ஐயோ அவசரப்பட்டு இவகிட்ட சத்தமா பேசி முடிச்சிட்டுனே. இவ ஒன்றும் ஒரு வாரத்துக்கு கூப்பாடு போடுவாளே. என்ன பண்ணி இவளை சமாதானம் பண்ணலாம்? ஐடியா. மீனா மீனா, இப்ப என்னதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நான் தான் உனக்கு தேவையில்லாத ஆயிட்டேன் இல்லைங்க மாமா. நான் ஆக்கி போறதுக்கும் உங்க துணிமணி துவச்சு போறதுக்கும் வீட்டுல ஒரு வேலைக்காரியா தானே வச்சுட்டு கிடக்குறீங்க. சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, சிக்கனு மட்டனு மீன் முட்டை பிரியாணி எல்லாம் செய்யலான்னு பார்த்தேன். சரி விடு மீனா, நீ அளந்துட்டு கிடக்குற, இதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி நான் தூங்குறேன், விடு. மாமா எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் படுக்கணும்? வாங்க வாங்க, சிக்கனு மட்டனு மீன், அதுக்கப்புறம் வாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 8 வந்துடலாம் மாமா. நானும் வரேன். சரி மாமா, நான் போய் பேக் எடுத்துட்டு ரெடியா இருக்கிறேன். சீக்கிரம் பணத்தை எடுத்துட்டு சீக்கிரம் வெளியே வாங்க. எந்திரிங்க மாமா, டைம் ஆகுது இல்ல? சரி நீ வெளியே கிளம்பு, நான் வந்துடுறேன். மீனா, உங்க ஒப்பா உங்க அம்மாலாலேயே உன்னை பத்தி புரிஞ்சிக்க முடியாது. ஆனா நான் கிளீனா புரிஞ்சு வச்சுனேன். இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி உனக்கிட்ட குப்பை கொட்டுறனே, அது எனக்கு தெரியாதா? பத்தியா இவ்வளவு தூரம் ஒப்பாரி வச்சிருந்தேன். நடமீனா சிக்கன் மட்டன் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேனே, எவ்வளோ அமைதி ஆயிட்ட. இதெல்லாம் டெக்னிக் இடி உனக்கிட்ட. அதுக்கு தான் சொல்றது, உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே அடுத்தவங்க பொண்டாட்டி நம்மளால மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் உனக்கும் அடுத்தவங்க பொண்டாட்டி இருக்கிற வித்தியாசம்.